அந்த அழகான காட்டுக்கு நடுவுல ஒரு ஆப்பிள் மரமும் ஒரு நெல்லிக்காய் மரமும் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுல வசிக்கிற எல்லா பறவைகளும் தங்களுக்கு பசிக்கும் போது அந்த ஆப்பிள் மரத்துக்கு வந்து தேவையான பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா போறது வழக்கமா இருந்தது. இப்படி அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் ஆப்பிள் பழங்களை விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனா ஒரு பறவை கூட அந்த நெல்லிக்காய் மரத்தின் பக்கமே போறதில்லை. இதனால அந்த ஆப்பிள் மரத்துக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாகவே இருந்தது. அதே சமயம் அந்த நெல்லிக்காய் மரமும் ரொம்ப சோகமாக இருந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் ஆப்பிள் மரம் அந்த நெல்லிக்காய் மரத்தை பார்த்து சொன்னது, ஏய் நெல்லிக்காய் மரமே, நீ இங்கே இருக்கிறதால யாருக்கும் எந்த பயனுமே இல்லை, யாருமே உன்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இருக்க நீ எதுக்காக இன்னும் உயிரோட இருக்க? என்ன மாதிரி இருக்கிறவங்க தான் வாழ்றதுக்கு ஆசைப்படணும். என்ன பாத்தியா, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் பசி எடுக்கும் போதெல்லாம் என்னதான் தேடி வர்றாங்க, யாருமே உன்னை தேடி வர்றதில்ல. இவ்வளோயே உன் பக்கம் கூட யாரும் திரும்புறதில்லை. ஏன்னா உன்னாலையும் பயன் இல்லை, உன் மரத்தில் இருக்க நெல்லிக்காயாலையும் எந்த பயனும் இல்லை. இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த அவமானம் தேவைதானா? இதோ பார், நீ அவமானப்படாம இருக்க நான் உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேட்டுக்கோ. நீ இனிமேல் இந்த பூமியிலிருந்து உனக்கு கிடைக்கிற நீரை குடிக்கவே கூடாது. அப்படி நீ குடிக்காம இருந்தன்னா நீ எப்படியும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ள இறந்து போயிடுவ. உனக்கு எந்த அவமானமும் இருக்காது. அதே சமயம் நீ நீர் குடிக்காம இருக்கிறதால அந்த நீர் எனக்கே கிடைக்கும். நான் அந்த நீரை குடிச்சா இன்னும் அதிக காலம் இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு கனி கொடுக்க முடியும். உன்னாலதான் யாருக்கும் பயன்பட முடியல. நீ இப்படி செய்யறதால நானாவது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருப்பேன். இதை கேட்ட அந்த நெல்லிக்காய் மரமும் தன்னுடைய மனசுல இப்படி நினைச்சது, அந்த ஆப்பிள் மரம் சொல்றது சரிதான். நான் இந்த காட்டுல வளர ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இது வரைக்கும் நான் யாருக்குமே பயன்படல. என்னுடைய மரத்துல காய்கள் வந்த பிறகாவது நான் யாருக்காவது பயன்படுவேன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்கல. காய்கள் வந்த பிறகு கூட யாரும் என்னுடைய காய்களை விரும்பி சாப்பிட்றதே இல்லை. அந்த ஆப்பிள் மரம் சொல்ற மாதிரி எனக்கு அவமானம் தான் மிச்சம். அதனால எனக்கு இப்போ அந்த ஆப்பிள் மரத்து மேல எந்த கோபமும் இல்லை. என்னுடைய கோபம் எல்லாம் அந்த கடவுள் மேலதான். என்னை இந்த உலகத்துல படைச்ச அந்த கடவுள் நான் யாருக்குமே பயன்படாத வகையில படைச்சிட்டாரு. அதனால நான் இப்போ இறந்து போறதுதான் சரி. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இது போல ஒரு ஆப்பிள் மரமா பிறந்து இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் பயன்படுற வகையில இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த நெல்லி மரமும் தன்னுடைய தேவைக்கு தண்ணீர் குடிக்கிறத நிறுத்திடுச்சு. அட பரவாயில்லையே, நீ என்னுடைய பேச்சை கேட்டு இப்போ தண்ணீர் எதுவுமே குடிக்கிறது இல்லை போல. நீ பிறந்ததுல இருந்து இப்போதான் ஒருபடியா ஒரு காரியம் பண்ணியிருக்க. நீ பண்ற இந்த காரியத்தால நான் நீண்ட நாட்கள் இங்க உள்ள பறவைகளுக்கு பழங்கள் தருவேன். நீ போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியோ இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு நெல்லி மரமா பிறந்து யாருக்குமே பயன்படாம இருக்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்ன மாதிரி ஒரு ஆப்பிள் மரமா பிறக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ. சரி சரி, இப்படியே நீ இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தண்ணீர் குடிக்காம இருந்தா நிச்சயமா இறந்து போயிடுவ. அதுக்கப்புறம் யாராவது உன்னுடைய மரத்தை விறகுக்காக எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த இடம் முழுக்க எனக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப காற்றோட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனால் அதே சமயம் இதை கேட்ட அந்த நெல்லி மரமும் ரொம்ப வருத்தப்பட்டது. இப்படியே 2 நாட்கள் போனது. 2 நாட்களுக்கு பிறகு அந்த காட்டுக்கு ஒரு முனிவர் வந்தாரு. இதோ பார் பறவையே, நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். இப்போ எனக்கு தவ செய்ய ஒரு மரமும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உணவும் வேணும். உன்னால எனக்கு இப்போ உதவ முடியுமா? முனிவர் ஐயா, உங்களுக்கு உதவுறது என்னோட பாக்கியமா நான் நினைக்கிறேன். இந்த காட்டிலேயே எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு. அந்த மரம் இந்த காட்டுக்கு நடுவுல தான் இருக்கு. அந்த மரத்துல இருக்கிற ஆப்பிள் கனிகள் ரொம்ப சுவையானதா இருக்கும். அதே சமயம் அந்த ஆப்பிள் மரமும்
ரொம்ப பெருசா இருக்கிறதால அந்த மரத்தினுடைய நிழல்லையே நீங்க தவமும் செய்யலாம். அதனால நான் உங்களை அந்த மரத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறேன், என்ன பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொன்ன அந்த சுஜி குருவி அந்த முனிவரை அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஆப்பிள் மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. முனிவர் ஐயா, நான் சொன்ன ஆப்பிள் மரம் இதுதான். நீங்க இந்த மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டு இந்த மரத்தினுடைய நிழல்லையே தவமும் செய்யலாம் அப்படின்னு சொன்னது சுஜி. உடனே அந்த முனிவர் அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்தாரு. அப்புறம் ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நெல்லி மரத்தையும் பார்த்தாரு. இப்படி அந்த 2 மரங்களையும் கவனிச்ச அந்த முனிவர் நெல்லி மரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்தாரு. பறவையே, நீ எனக்கு இப்போ இன்னொரு உதவி செய்தாகணும். இதோ இந்த அழகான நெல்லி மரத்துல இருந்து நீ எனக்கு கொஞ்சம் நெல்லிக்கனிகளை பறிச்சு கொடு. முனிவர் ஐயா, நீங்க என்ன மன்னிக்கணும். நான் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்தது இந்த நெல்லிக்கனிகளை சாப்பிட இல்ல, இதோ இந்த ஆப்பிள் கனிகளை சாப்பிட. இந்த ஆப்பிள் மரத்தினுடைய கனிகள் ரொம்ப சுவையா இருக்கும். இந்த ஆப்பிள் மரம் இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்குமே பழங்கள் கொடுக்கக்கூடியது. நாங்க எல்லாருமே இந்த ஆப்பிள் பழங்களை தான் விரும்பி சாப்பிடுவோம். யாருமே இந்த நெல்லி மரத்தினுடைய பக்கமே போனதில்லை. அப்படி இருக்க இத்தனை சுவையான இந்த ஆப்பிள் பழங்களை விட்டுட்டு இந்த நெல்லிக்கனிகளை சாப்பிட ஆசைப்படுறீங்க. பறவையே, நீ இந்த ஆப்பிள் மரத்தை என்கிட்ட காட்டினப்போ நான் 100 மடங்கு சந்தோஷப்பட்டேன். அதே சமயம் நான் இந்த நெல்லிக்காய் மரத்தை பார்த்தப்போ அதை விட 1000 மடங்கு சந்தோஷப்பட்டேன். ஆயுர்வேதத்துல ஒரு நெல்லிக்காயை நாம ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நம்மளுடைய ஆயுசு நாட்கள் 100ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இவ்வளவு நாட்களா ஆரோக்கியமா இருக்கிறதுல இந்த நெல்லிக்காயும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனாலதான் நான் இந்த நெல்லிக்காயை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த நெல்லிக்கனி உடலுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடியது. இது தெரியாம இவ்வளவு நாட்களா நீங்க இந்த நெல்லிக்கனிகளை வீணடிச்சிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் யாரும் இந்த நெல்லிக்கனிகளை வீணடிக்காதீங்க. அப்படி நீங்க வீணடிச்சா இழப்பும் உங்களுக்கு தான் அப்படின்னு அந்த நெல்லிக்கனியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி முடிச்சாரு அந்த முனிவர். அதுக்கப்புறம் சுஜி அந்த முனிவருக்கு நெல்லிக்கனிகளை பறிச்சு கொடுத்தது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த காட்டுல இருந்த சில பறவைகள் நெல்லிக்கனியினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சது. அந்த முனிவர் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்றதை தவிர்த்து தன்னுடைய மரத்துல இருந்து நெல்லிக்கனிகளை சாப்பிட்டதை நினைச்சு அந்த நெல்லி மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அந்த நெல்லி மரம் பழையபடி தண்ணீர் குடிக்கவும் ஆரம்பிச்சது. ஏன் நெல்லி மரமே, என்ன அந்த முனிவர் உன்னுடைய கனிகளை சாப்பிட்டதால உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா என்ன? இத்தனை நாட்களா தண்ணீர் குடிக்காம இருந்த நீ தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சுட்ட. உனக்கு இந்த பூமியில உயிர் வாழணுங்கிற ஆசை வந்துடுச்சா? ஆப்பிள் மரமே, தயவு செஞ்சு கோவப்படாத, நான் சொல்றத கேளு. கடவுள் என்ன எந்த பயனுமே இல்லாம இந்த பூமியில படைச்சிட்டாரோன்னு நினைச்சேன். ஆனா அந்த முனிவர் என்னுடைய கனிகளினுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் போதுதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கனிகள்ல ஏதோ சக்தி இருக்கு. அது இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு உதவலைன்னா என்ன? இன்னைக்குதான் என்னுடைய வாழ்நாள் சாபமே தீர்ந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ மோட்சம் கிடைச்சது போல நான் உணர்றேன். இனிமேல் நான் சாகணும்னு நினைக்க மாட்டேன். இன்னைக்கு அந்த முனிவருக்கு நான் பயன்பட்டது போல நான் உயிரோட இருந்தா நிச்சயமா நிறைய பேருக்கு உதவுவேன். அந்த முனிவர் சொன்னது உனக்கு கேட்கலையா? என்னுடைய நெல்லிக்கனிகளை ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டாலே ஆயுசு நாட்கள் 100. ஏனாலும் மற்றவர்களுடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்குதுன்னா நான் உயிரோட இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த நெல்லி மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த காட்டில் இருந்த சில பறவைகள் நெல்லிக்கனியினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நெல்லிக்கனிகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆப்பிள் பழங்களை பறவைகள் சாப்பிட்ற அளவுக்கு நெல்லிக்கனிகளையும் பறவைங்க சாப்பிட்டாங்க. இதனால நெல்லி மரமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த காட்டுக்கு ஒரு மருத்துவர் வந்தாரு. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நம்முடைய காட்டுக்கு மருத்துவர் வந்திருக்காரு. அவரு நம்முடைய காட்டுக்கு நடுவுல இருக்க
ஆப்பிள் மரம் கிட்ட இருக்காரு. நாம எல்லாரும் அவரை சந்திச்சா நம்முடைய உடல்நிலைய பரிசோதனை பண்ணிக்கலாம். இதை கேட்ட எல்லா பறவைகளும் அந்த மருத்துவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அந்த சமயம் அந்த மருத்துவர் நெல்லிக்கனிகளை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்ன மருத்துவர் ஐயா, நீங்க ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நாளும் தெரியும்னு நினைச்சு நாங்க எங்களுடைய உடல்நிலைய உங்ககிட்ட பரிசோதனை பண்ணிக்க வந்தா நீங்க இவ்வளவு முட்டாளா இருக்கீங்களே. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுவையானதாகவும் இருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்களை விட்டுட்டு மோசமான சுவை தரக்கூடிய அந்த நெல்லிக்கனிகளை சாப்பிடுறீங்களே. 5 அறிவு உள்ள எங்களுக்கு தெரிஞ்சது கூட 6 அறிவு உள்ள உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. காகமே, நீ ரொம்ப சரியா சொன்ன. 5 அறிவு உள்ள ஜீவன்களுக்கு தெரிஞ்சது கூட 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு தெரியல. நீங்க எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்குற இந்த நெல்லிக்கனியில ஆப்பிள் பழங்களுக்கு நிகரான சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நெல்லிக்கனியில ஆன்டி ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது நம்மள வயசாகாம இளமையா வச்சுக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அது மட்டும் இல்ல, இது கண் பார்வைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவி செய்யுது. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், இப்படி நிறைய சத்துக்கள் இறைஞ்சிருக்கு. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. அதோட நம்முடைய ஹார்ட், லிவர், லங்ஸ், டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி எல்லாத்துக்குமே நெல்லிக்கனி உதவுது. அது மட்டும் இல்லாம இது குளிர்ச்சியானதும் கூட. இப்படி இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த நெல்லிக்கனி சின்னதா இருக்கிறதாலேயே என்னவோ நம்ம யாருடைய கண்ணுக்கும் பெரிய அளவுல தெரியறதில்ல. நாம எல்லாரும் ஆப்பிள் தான் உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆப்பிள் நம்முடைய உடம்புக்கு நல்லதுதான். ஆனா அதுக்கு நிகரான சத்துக்கள் இந்த நெல்லிக்கனியிலையும் இருக்கு. இனிமேல் நீங்க யாரும் இந்த நெல்லிக்கனிகளை தவிர்க்க கூடாது அப்படின்னு சொன்னாரு அந்த மருத்துவர். அப்புறம் அதுல இருந்து அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ஆப்பிள் பழங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு நெல்லிக்கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லா பறவைகளும் நெல்லிக்கனிகளை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆப்பிள் கனிகள்ல இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு நிகரா நெல்லிக்கனிகள்லயும் சத்துக்கள் இருக்கு. அதனால நாம ஆப்பிள் பழங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல நெல்லிக்கனிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் மூலம் நம்முடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்.